Hi guys, I am Rajkumar. Welcome to Bell Tamil Solar and Full Play. First of all, நான் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, சரிங்களா? இது எதனால் நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனல்ஸ் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீ வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? தென் பிகினர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். தென் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம டே டு டேட் வந்து என்னுடைய AdSense ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கிறேன். தென் இது மூலயமா எனக்கு வந்து எந்த ஒரு லாபமும் இல்லை, ஓகேங்களா? இது வந்து நான் ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கட்டாயமும் இல்லை. நான் வந்து இப்படி அதாவது இந்தமாரி அமௌண்ட்டு வந்தால் இவ்வளோ சம்பாதிக்கலாம், தென் இவ்வளோ பேஜ் வந்தால் இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா முடியாதா A to Z வந்து எல்லாத்தையும் நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன், ஓகேங்களா? அதாவது லாஸ்ட் 1 மந்த் எக்ஸ்பெரிமெண்ட்டில் $1 ஆரம்பித்து இப்போது நெக்ஸ்ட் இன்னும் 1 டே தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அதாவது நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு 2 டேஸ்க்கு முன்னாடி, ஓகேங்களா? நம்ம வந்து மந்த்துக்கு வந்து $250 ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டார்கெட் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி நிலைமைக்கு வந்து $260 38 சென்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, சரிங்களா? அதனால் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டும் முடிஞ்சுது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ரெகுலராக நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகலாம், ஓகேங்களா? சரி, நம்ம டைரெக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ளே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய இன்கமிங் எவ்வளோ வருது A to Z நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். தென் இது வந்து எல்லா வீடியோக்குமே நான் சொல்கிறது தான், பிகினர்ஸுக்கு வந்து நான் பொதுவாக சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, இப்போ டுடே அமௌண்ட் வந்து பார்த்தாச்சுன்னா டுடே டாலர் வந்து $3.63 வந்து எனக்கு இன்றைக்கி நம்ம வெப்சைட்லேருந்து வந்திருக்கு, சரிங்களா? ஆனால் அதுவே நேற்றுக்கு பாருங்கள் $3.44 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா $2 கிட்டத்தட்ட தான் வந்துட்டு இருந்தது. அது நம்ம கையில் எதில் நண்பா ஆர்கானிக்காக வரத்து வரும். அது இல்லாமல் மந்த் எண்ட் இல்லையா, ஓரளவுக்கு ரெவன்யூ ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அது நம்ம சைடு எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை, சரிங்களா? தென் லாஸ்ட்டு 7 நாளில் பார்த்தீங்கன்னா $27.36 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த லாஸ்ட்டு 7 நாளுன்றதை நம்ம எப்பயுமே கணக்கில் எடுத்துக்கவே கூடாது. ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ இந்த லாஸ்ட் 7 நாளில் இருக்கிறது நீங்கள் ஆக்சுவலி நம்ம இந்த டுடே எஸ்டே இந்த திஸ் மந்த் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து 1ஆம் தேதி இந்த பேலன்ஸில் வந்து அமௌண்ட் ஆட் ஆகும். அந்த டைமில் இந்த பேலன்ஸ் இருக்குது லாஸ்ட்டு 7 டேஸில் கூட இதுக்கு முன்னாடி நடந்த அமௌண்ட் வந்து அது எப்பவுமே நமக்கு காட்டும், சரிங்களா? அது வந்து கரெக்டாக காட்டாது. அதனால் இந்த லாஸ்ட்டு 7 டே இருக்கிறத நம்ம எப்பவுமே அது பார்க்க வேண்டியதுன்னு அவசியம் கிடையாது. திஸ் மந்த்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து நமக்கு $260.38 இருக்குது. அதாவது கரெக்டாக இன்றைக்கி டேட் வந்து 29 நினைக்கிறேன், ஓகேங்களா? ஆக்சுவலி 29 30 ஸோ ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்க கரெக்டாக டேட் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன் நான். ஓகே, இப்போது வந்து $260.38 இருக்குது. ஆக்சுவலி இது வந்து எனக்கு ரொம்பவே என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப கம்மி தான், சரிங்களா? ஏன்னா இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மந்த்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு $1500 மேலே எல்லாருமே சம்பாதிச்சிட்ருக்குறாங்க. அந்த விதத்தில் நான் பார்த்தாச்சுன்னா அதில் ஒரு சின்ன ஒரு 1% கூட நான் வந்து எடுக்கலை. ப்ரோ அப்போ எப்படி ப்ரோ அவங்க எடுக்கிறாங்க நீங்கள் மட்டும் எடுக்கலை, எந்த மாரி அவங்க கண்டென்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அது நண்பா கண்டென்ட்டும் முக்கியம் கிடையாது, டிராஃபிக் சோர்ஸ் தான் அதில் முக்கியம். என்ன ஒரு ரீசன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? அப்படியே கீழே வந்து பாருங்கிறேங்க, இப்போ டிராஃபிக் நம்ம வந்து பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க, அப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போது பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1620 பேர் வந்து நம்ம சைட்டுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. அதில் 85 ஆடு கிளிக்கு விழுந்திருக்கு, ஓகேங்களா? அந்த 85 ஆடு கிளிக்கு நமக்கு எவ்வளோ காசு வந்து கிடச்சிருக்குன்னா $3.63 வந்து நமக்கு கிடச்சிருக்கு, ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பேஜ் RBM அண்டு CBC. அதாவது இது 2 எப்போ நமக்கு ஐஎல் இருக்குதோ அன்றைக்கி நீங்கள் தான் பணக்காரராக இருப்பீங்க, ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போது ஒரு பேஜ் அதாவது நார்மலாக இந்த பேஜ் RBM வந்து இப்போ $100 காட்டுது அப்படின்னா CBC ஆவரேஜாக உங்களுக்கு $10 குறையாமல் இருக்கும். அப்போது ஒரு கிளிக்கு $10 வருதுன்னா இப்போ எனக்கு 80 கிளிக்ஸ் விழுந்திருக்கு. அப்போது $800 ஒரு நாளைக்கு நீங்கள் அசால்ட்டாக சம்பாதிப்பீங்க. நான் ப்ரோ எல்லாம் சொல்கிற மாரி நீங்கள் வாயிலே வடை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நீங்கள் கேட்கலாம். ஆனால் உண்மையை சொல்லிட்டு இருக்கிறேன், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பேஜ் RBM $2.24 இருக்கா, ஆனால் CBC பாருங்கள் 0.4, நேற்றுக்கும் 0.4, முந்தா நேற்றுக்கும் 0.4. அதாவது நம்ம சைட்டு பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த 0.04 வந்துச்சு ஸ்டாண்டர்டாக அப்படியே நிற்கிது, அது ஏறவும் மாட்டேங்குது இறங்கவும் மாட்டேங்குது. அது வந்து அப்படியே என்ன பண்ணுது 0.4 இருக்கிறது, அந்த 0.4 இருக்கிறத பதில் ஒரு 10 இருக்கலாம், அதில் 20 இருக்கலாம், ஒரு 30 இருக்கலாம். ஒரு கிளிக்ஸுக்கு வந்து வெறும் 4 சென்ட்ஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள். அப்போது
இப்போது இந்த $2.24 ஒரு கிளிக்கு ஒரு டாலர் விதத்தில் கீழே இருந்துச்சுன்னா சிபிசியில், அப்போ ஒரு கிளிக்கு நம்ம $2 வந்து கிடைக்க வேண்டியது. ஆனால் நமக்கு சிபிசி வந்து பார்த்தாச்சுன்னா 0.04% தான் இருக்குது. அதாவது 0.04 சென்ட்ஸ் இருக்குது. அப்போது ஒரு கிளிக்கு 4 சென்ட்ஸ் தான் கிடைக்கும். அப்போ 1000 கிளிக்கு வந்தால் தான் நீங்கள் ஓரளவுக்கு எதிர்பார்க்க முடியும் நண்பா. ஓப்பனாக சொல்ல போனால் ரீலி சொல்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்க. அதுக்கு முன்னாடி இந்த இம்ப்ரெஷன் பாருங்கள். 1620 பேர் சைடு விசிட் பண்ணியிருக்காங்களா, அதுக்கு 4990 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்குது. சரிங்களா? பேஜி சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 5.25% இருக்குது. அதாவது சிடிஆர் வந்து ஓகே தான், ஓரளவுக்கு பிரச்சனை கிடையாது, நல்லாவே மெயின்டைனிங் ஆகுது. ஏன்னா எப்பவுமே 10க்குள்ளே இருக்கும்போது சிடிஆர் வந்து பிரச்சனை இருக்காது நண்பா. மோஸ்ட்லி வந்து ஒரு சிலர் 1-2 மெயின்டைனிங் பண்ணுவாங்க. அது என்ன கருமமோ தெரியல, நம்ம வெப்சைட்டுக்கு மட்டும் எப்பயுமே 5, 6, 7 அவ்வளோதான். அதாவது 10 போனது கிடையாது, போயிருக்கு. நான் ஒரு சில டைமில் என்னோட குரூப்ஸில் போட்டிருக்கேன், டெலகிராம் குரூப்பில். சம்டைம் நீங்கள் புதுசாக யாராச்சும் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் கொடுத்துருக்கேன், 2 குரூப் கொடுத்துருக்கேன். ஒன்று பெல் தமிழ் சோலார், இன்னொன்று வந்து ஃபுல் ப்ளே. 2 குரூப்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எனி டவுட்ஸ் நண்பா, எப்படி எனி டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கேளுங்க. தென் எங்கிட்ட நீங்கள் டேரெக்டாக கூட கால் பண்ணி பேசலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மந்த் வந்து எங்கிட்ட நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 200 நீங்கள் சார்ஜ் பண்ணுற போல இருக்கும், பேங்க்குக்கு டேரெக்டாக அனுப்புகிற மாதிரி. ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ண பேசுகிறதா இருந்தால் 1 ஹவருக்கு மேலே டைம் டிலே ஆகிடுது. அந்த 1 ஹவருக்கான சார்ஜ் தான் உங்ககிட்ட நான் கேட்குறேன். ஓகேங்களா? மற்றபடி பெருசாக எதுவும் கேட்கல. தென் அப்படியே வந்து கீழே பார்த்தாச்சுன்னா இந்த சிடிஆர் சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன் 5.24%. ஓகேங்களா? அப்படியே நேற்றுக்கான ரிப்போர்ட் நம்ம பார்த்துருவோம். ஏன்னா ஒரு சிலர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசிகிட்டு இருக்காரு, இவங்க ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே நாம் வந்து டே டு டேட்டில் வந்து வீடியோ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இது வரைக்கும் நான் எடுத்து போட்ட வீடியோவில் ஒரு வீடியோ கூட நான் எடிட்டிங் பண்ணி போட்டதே கிடையாது, ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து எடுக்கிற ஃபுட்டேஜ் நான் அப்படியே போட்டுருவேன். அதனால் எதனா மிஸ்டேக் இருந்தால் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், சாரி. ஓகேங்களா? இப்போது நேற்றுக்கு பாருங்கள் 1650 பேர் வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 85 ஆடு கிளிக் விழுந்திருக்கு. பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்கள், ஒன்றும் மாற்றமில்லை, அதே தான் 2.9, கீழே வந்து 0.04. அதேமாரி இம்ப்ரெஷன் வந்து பார்த்தாச்சுன்னா 4860. பேஜ் சிடிஆர் பார்த்துட்டிங்களா, அதே தான் 5.16. அதாவது நேற்றுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம். ஓகேங்களா? இந்த குரூப்ல இருந்து சும்மா மெசேஜ் வந்துடும். அப்போ லாஸ்ட் 7 டேஸ்க்கு பார்க்கலாம். இன்னும் லாஸ்ட் 7 டேஸ்க்கு பார்த்தா தான் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ லாஸ்ட் 7 டேஸ்ல வந்து பார்த்தாச்சுன்னா 10,000 பேர் நம்ம சைடுக்கு வந்து ஆவரேஜாக வந்திருக்காங்க. 10,090 பேர் வந்து வந்திருக்காங்க நம்ம சைடுக்கு. ஓகேங்களா? இப்போ 10,090ல் நமக்கு எவ்வளோ ஆடு கிளிக் நடந்திருக்கு அப்படின்னா $636. ஓகேங்களா? சாரி நண்பா, மாற்றி சொல்லிட்டேன், 636 கிளிக்ஸ் விழுந்திருக்கு. ஓகேங்களா? கிளிக்கு மாற்றி சொல்லிட்டேன், ஏதோ ஒரு ஞாபகத்தில் மாற்றி சொல்லிட்டேன். சரிங்களா? அதெல்லாம் டைம் வந்து 10:37 ஆகுது. கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்ததா, அதனால் கொஞ்சம் கவனக்குறைவாக சொல்லிட்டேன். எனிவே சாரி, இதுக்கு மேலே அப்படி நடக்கா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தீங்கன்னா $2.50. லாஸ்ட் 7 டேஸ்க்குமே இதே தான். சிபிசி பாருங்கள், கன் சொன்னல கன் மாதிரி அப்படியே நிற்கிது நம்மளுதுன்னு, அதை 0.04% நிற்கிதா. அதில் 43% கீழே லோவில் போயிருக்குன்னா அது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? இம்ப்ரெஷன் பாருங்கள், லாஸ்ட் 7 டேஸில் வந்து கிட்டத்தட்ட 13% லோவில் இருக்குது, 32,400 இம்ப்ரெஷனு. தென் பேஜ் சிடிஆர் பார்த்தீங்கன்னா அதேமாரி 6% மைனேஜ், அது வரைக்கும் சந்தோஷம் அப்பா. அதேமாரி 5.81% வந்து சிடிஆர் மெயின்டைனிங் ஆகுது. இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆக்சுவலி உங்களுக்கு தெளிவாக சொல்ல போனால் இப்போ வந்து நமக்கு எதுக்கு காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஜ் நமக்கு எப்பவுமே வெரி மஸ்ட்டு. அதாவது ஒரு நாளைக்கு நமக்கு வந்து ஆவரேஜாக 10,000 பேர் வராங்கன்னும் போது நமக்கு ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் $17லேருந்து $20 நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு வச்சுக்கலாமா? ஏன் இதை நான் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இது எல்லாமே ஒரு கணக்கு வச்சு சொன்னால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போது ஒரு நாளைக்கு வந்து 10,000 பேர் சைட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோமா, அந்த 10,000ல் இப்போ 100க்கு அதாவது நம்ம சைட்டுக்கு எப்பவுமே 12 மணிக்குள்ளே 100 ஆடு கிளிக் விழுந்துடும் என்னைக்கு. அது சம்டே இப்போ சீக்கிரமாக நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறதால நமக்கு லாபம் இருக்கலாம். இப்போ 85 ஆடு கிளிக்கு வந்து நமக்கு ஆவரேஜாக $4 கிடைக்குதுன்னா வச்சுக்கோங்களேன். இப்போது நம்ம தோராயமாக வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு நாளைக்கு 10,000 பேர் சைட்டுக்கு வராங்க. எப்படி 10,000 பேர் வராங்களா, அந்த 10,000ல் நமக்கு ஒரு நாளைக்கு $17 வந்து கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அதில் மோஸ்ட்லி ஒரு நாளைக்கு அதில் 500 ஆடு கிளிக் விழுது அப்படின்னா, இப்போ ஒரு நாளைக்கு $17னா அதை அப்படியே 1 மந்த்துக்கு டிவைட் பண்ணுங்கள்.
கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு $500 கிட்டத்தட்ட வந்துடும் நினைக்கிறேன். சரிங்களா? அப்போ அந்த 500 வந்து அப்படியே நம்ம இந்தியன் காஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணோம்னா மந்த்துக்கு வந்து ஒரு 40,000 ஒரு 40,300 கிட்டத்தட்ட வரலாம் தாராளமாக. ஓகேங்களா? இப்போ மந்த்தான 40,000 உங்களால் சம்பாதிக்க முடியணும்னா ஜஸ்ட் ஒரு நாளைக்கு $17 வந்தால் போதும். ப்ரோ ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் சொல்கிறீங்க, ஒன்றும் விளங்கலை, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கு. அதாவது ஒரு சிலருக்கு வந்து ஒரு நாளைக்கு $5 வந்தால் போதிக்கும், ஒரு சிலருக்கு $10 வந்தால் போதிங்கன்னா, அதுபோல் இப்போ மந்த்தான நீங்கள் ஒரு 40,000 நீங்கள் சம்பாதிச்சா யாருக்கு கற்று? உங்களுக்கு தான் கற்று. இப்போது அதுக்கு வந்து இந்தியாவிலேருந்து மட்டும் ஒன்றும் ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது. ஏன்னா இந்தியாவில் நீங்கள் 1,00,000 பேர் டிராஃபிக் கொடுத்தாலுமே ரெவன்யூ ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இந்தியாவில் ரெவன்யூ கம்மினா நான் நம்பவே மாட்டேன் ப்ரோ அப்படின்றவங்களுக்கு எவிடன்ஸ் காத்துட்டு இருக்குது. நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? நாம் இருக்கும் ஏன் பயம். அதுபோல் இப்போது நேராக என்ன பண்ணுறோம், கண்ட்ரிக்கு போகிறோம். ஏன்னா இப்போ கண்ட்ரியில் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்டு 7 days ரிப்போர்ட்டை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கண்ட்ரீஸில். ஓகேங்களா? இப்போ நல்லா பார்க்கணும். லாஸ்ட்டு 7 days பார்த்தீங்கன்னா 10,300 பேர் நம்ம வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணிருக்காங்க இந்தியாவில். தெரியுதா? அதில் 571 கிளிக் ஆட் கிளிக் விழுந்திருக்கா? இதை நான் வந்து பார்த்து சொன்னேன்னா கிடையவே கிடையாது. அப்போ ஒரு நாளைக்கு 571 கிளிக்கு $16.69 வந்திருக்கா? என்ன ப்ரோ இதெல்லாம் ஃபர்ஸ்டே பார்த்துட்டு சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்பீங்க. சத்தியமாக சொல்கிறேன்மா, நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு தான் நான் சொன்னேன். அதெல்லாம் அவங்க உண்மையிலே அப்போது தோராயமாக ஒரு நாளைக்கு 10,000 பேர் நம்ம சைடு விசிட் பண்ணுறாங்கன்னா அப்போது 500 ஆடுகளுக்கு வரும். அப்போது ஆவரேஜாக நமக்கு $16 ஒரு $17 கிடைக்குது. அப்போது உண்மையை நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ 10,000 பேர் உங்கள் சைட்டுக்கு வந்தால் இது பாசிபிளா? சத்தியமாக சொல்கிறேன், இது பாசிபிள். இந்தியாவிலேருந்து உங்கள் சைட்டுக்கு 10,000 பேர் எதுனா ஒரு டிராஃபிக் கொடுங்க. சோஷியல் மீடியா டிராஃபிக்கு, இன்ஸ்டாகிராம் டிராஃபிக்கு, ஃபேஸ்புக் டிராஃபிக்கு, தென் அந்தமாரி ரெஃபரலில் வரக்கூடிய டிராஃபிக் நீங்கள் கொடுத்து உங்கள் சைட்டுக்கு நீங்கள் பில்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ரெவென்யூ பார்த்துக்கொள்ளலாம். அதாவது ஒரு நாளைக்கு நான் ரொம்ப கேட்கலப்பா, வெறும் $17, அதுக்கு 10,000 பேர் எனக்கு வேணும் சைட்டுக்கு. அந்த 10,000 பேர் வர்றதுல மோஸ்ட்லி நமக்கு கம்பல்சரி சொல்கிறேன் 1000க்கு 80 கிளிக்கு, அதாவது ஆவரேஜாக சொல்ல வரேன். அப்போது 10,000க்கு கம்பல்சரி 600 கிளிக்கு மேலே உங்களுக்கு கிராஸ் ஆகும். அப்போது அந்த $17 சத்தியமாக பாசிபிள் ஆகும். சரி, ஓகே. அப்படியே இப்போ அந்த 10,000 பேர் வரப்போ யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு 1 கிளிக்ஸ் 2 கிளிக்ஸ் கூட வர. அது அப்படியே அங்கே பாருங்கள். சிங்கப்பூர்லேருந்து 11 ஆடுகளுக்கு லாஸ்ட் 7 days விழுந்திருக்கு. அதுக்கு 117 பேஜுக்கு $3.70 வந்து கிடச்சிருக்கா. யூனிஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 23 ஆடுகளுக்கு 88 பேஜுக்கு $2.20 வந்து கிடச்சிருக்கு. அதேமாதிரி யூனிஸ்டேட்டில் வந்து கனடாவில் வந்து பார்த்தாச்சுன்னா அதே சேம் தான். ஒரே ஒரு கிளிக்கு கிட்டத்தட்ட 19 பேஜு 77 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் ஆஸ்திரேலியா ஒரே ஒரு ஆடுகளுக்கு 8 பேஜுக்கு $0.80 வந்துருக்கு. இந்தமாரி லாஸ்ட் 7 days. அப்போது என்னுடைய கருத்து என்னென்னா, ஒரு நாளைக்கு 10,000 பேர் உங்கள் சைடுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அப்போது உங்களுக்கு ஆவரேஜாக அது $17 வேணாம்ப்பா, $15 வச்சுக்குப்பா. அப்போ கணக்கு பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஏன்னா 30 daysக்கு எப்படி பார்த்தாலும் $300 வச்சுக்க முடியாது. அதில் மேலே வந்து ஒரு $5 இருக்குதா, 15, 50, ஒரு $50. இன்னொரு அந்தாண்ட ஒரு $50, $100, $400 ஆச்சா? இன்னொரு 5 அந்தாண்ட ஒரு 10 இருக்குதா? எப்படி பார்த்தாலும் நீங்கள் மாதத்துக்கு ஒரு 40K சம்பாதிக்க முடியும். சரி, ஓகே. ஏன் இது நான் இவ்வளோ ஆன் த வே உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, இந்தியாவிலேருந்து நீங்கள் என்ன டிராஃபிக் விடு நீங்கள் தைரியமாக பண்ணலாம். 10,000 பேர் வந்தாலும் $10 தான் வரணும் போது பிரச்சனையே கிடையாது. இது இந்தியா தான் இப்படி இந்த ப்ராப்ளமானு தெரியல. ஏன்னா இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையுமே இப்படி தான் நண்பா. இப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து நம்மளுடைய நண்பர் வந்து ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஒரு நாளைக்கு 3,000க்கும் மேற்பட்ட விசிட்டர் அவங்க சைட்டுக்கு வராங்க. ஆனால் அந்த சிபிசி இருக்குது பார்த்தீங்களா, பேஜ் ஆர்பிஎம் ஸ்டாண்டர்டாக 20 நிற்கிது. ஆனால் நமக்கு வந்து இந்த 2 நிற்கிது. அதனால் ஒரு சிபிசி பார்த்தீங்கன்னா சிரிச்சிருங்க. 1 month ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாலுமே அந்த 0.01 தான் இருக்குது. என்ன பண்ணாலும் அவருக்கு அந்த சிபிசி மட்டும் ஏறவே மாட்டேங்குது நண்பா. அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ணுறதுக்கே இல்லை. சரி, ஓகே. லாஸ்ட் 7 days பார்த்தோம். டுடே ரிப்போர்ட்டில், அதாவது டுடேவில் பார்த்தாச்சுன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? இப்போது டுடே ரிப்போர்ட்டில் வந்து பாருங்கள், இந்தியாவில் மட்டும் நமக்கு 78 ஆடு கிளிக் விழுந்திருக்கு. அதில் 1,550 பேர் வந்து நம்ம சைட்டை விசிட் பண்ணியிருக்கிறாங்க. $2.61 வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு நமக்கு. ஓகேங்களா? ஜெர்மனியில் ஒரே ஒரு ஆடு கிளிக்கு தான் விழுந்திருக்கு. 3 பேஜு 65 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதே போல் சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு ஆடு கிளிக் விழுந்திருக்கு. 16 பேஜு தென் $0.17 வந்து கிடச்சிருக்கு. அது வந்து குவைத்தா என்னடா கண்ட்ரி அது? சரி, வரல விட்டுருங்க, வந்தால் கரெக்டாக தான் இருக்கும். சரி,
அதில் ரெண்டு ஆடு கிளிக் விழுந்திருக்கு அந்த கண்ட்ரியில் 4 பேஜுக்கு 17 சென்ஸ் வந்திருக்கு. ஸ்ரீலங்காவில் ரெண்டு ஆடு கிளிக் தான் விழுந்திருக்கு, 21 பேஜுக்கு 4 சென்ஸ் கிடச்சிருக்கு. அப்போது இதுலேருந்து அதாவது நல்லா பார்க்கணும், இந்தியாவுக்கும் அதர் ஸ்டேட்டில் பார்த்தாச்சுன்னா இந்தியாவில் ரொம்ப 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 லோ சிபிசி தான். அதாவது நீங்கள் இன்னும் ஹை கண்டென்ட் போட்டாலும் இந்தியாவுக்குள்ளே கிளிக்ஸ் கிடச்சதுன்னா இப்படி தான் இருக்கும் லட்சணம். அதனால் அதுவே இப்போ யூஎஸ் டிராவலுக்கு மட்டும் எனக்கு ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்து ஒரே ஒரு 50 கிளிக் வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு எனக்கு $500 சம்பளம். கெத்து தானே? எப்படி இப்போ டிராஃபிக் கொண்டு வர்றது? எஃபெக்டிவ் போட தான் நண்பா வரும். அது இல்லாமல் என்னுடைய கருத்து என்னென்னா, நீங்கள் லைஃப் லாங் செட்டில் ஆகணும் ஒரு ஆன்லைன் சோர்ஸ்லாம் உங்கள் வெப்சைட்டுக்கு 1000 போஸ்ட்டு நீங்கள் போடுங்க, கண்டிப்பாக நீங்கள் லைஃப் செட்டில்டு. 1000 போஸ்ட்டு 5 மாதம் ஆகும், 200 போஸ்ட்டு தான் போட்டிருக்கேன் நான். என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஓகேங்களா? தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கல அன்லைக் பண்ணுங்கள். அன்லைக் பண்ணிவிட்டு அன்சப்ஸ்கிரைபும் பிடிச்சா பண்ணிக்கோங்க. ஏன் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். தென் நான் இன்னொன்று மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே டெலகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எது வந்தாலும் கேளுங்க. தென் நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியுதா அல்லது பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்தமாரி ஆட்சன்ஸ் பற்றி நாங்கள் சொல்லித்தரோம், அதாவது நாங்களே ஒரு சேனலில் சொல்லித்தராங்கப்பா, போய் விசிட் பண்ணி பாரு, உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். பிடிச்சிருக்கும் வந்து பார்க்கட்டும், பிடிக்கலாம் வந்து போகட்டும்ன்ற மாரி விட்டுடலாம். ஓகேங்களா? தென் வேறு எதுவும் நான் பெருசாக சொல்ல விரும்பல. இல்லை ப்ரோ, நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு பிடிக்குது, ரெகுலராக இதுமாரி வீடியோ போஸ்ட் பண்ணுங்கன்னா பண்ணுறேன், இல்லை வேறு எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள், இது வேண்டாம் ஆட்சன்ஸில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு, ஏன்னா நாளைக்கு வந்து 1ஆம் தேதின்றதால நமக்கு மெயின் பேலன்ஸுக்கு வந்து அமௌண்ட் சேஞ்ச் ஆகும், அதுக்கு மேலே புது எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். அதுவும் நீங்கள் தான் சொல்லணும், பண்ணலாம்னா பண்ணலாம், வேண்டாம்னா வேணாம். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் போதும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து இன்னி 30 days நீங்கள் வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல்லாக எண்டு வரைக்கும் ஃபுல்லானா ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாத புதுசாக ஒரு டொமைன் வாங்கியிருக்கேன் நண்பா, சோலார் பேனல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டொமைனுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 5 போஸ்ட் போட்டிருக்கேன், அதை அப்ரூவல் எடுத்து அதில் எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கலாமா, இல்லை இந்த நார்மலாக இப்போ மெயின் டொமைனான mrfool.comல அதிலே பண்ணி வீடியோ போடலாமா, அதுவும் நீங்கள் தான் சொல்லணும். எது உங்களுக்கு ஓகேனாலும் சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? அது இல்லாமல் நம்ம சைடு கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 130 ரூபா சார்ஜ் பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு வேணும்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது ப்ரைவேட்டாக சேட் பண்ணுங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக நல்ல ப்ரைஸில் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் யூடியூப் வாட்ச் அவர் சப்ஸ்கிரைபர் வந்து பெய்டு சர்வீஸாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம், யூடியூப் சேனல் ப்ரொமோட் பண்ணி. அதனால் அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இப்போதைக்கு, அது வேணாலும் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வெப்சைட்டு நீங்கள் வச்சுருந்தீங்க, யாராக இருந்தாலும் சரி, பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு நீச் போடுங்க, டிராஃபிக் சோர்ஸ் அதிகமாக கொடுங்க. டிராஃபிக் அதிகமாக கொடுத்தாலே நல்ல ஒரு இன்கமிங் நீங்கள் யாராக இருந்தாலும் பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கான வீடியோவில் நான் சொல்ல வந்தது. டிராஃபிக் வேணும் நண்பா. டிராஃபிக் நீங்கள் சரி ப்ரோ, அப்போ உங்கள் சைடுக்கு எப்படி ப்ரோ அவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு கேட்டால் உண்மையாக சொல்ல பண்ண நீங்கள் சிரிச்சிருவீங்க. ஆர்கானிக்காக எனக்கு வந்து ஒரு 100 150 பீப்புள்ஸ் தான் வருவாங்க, மற்றபடி எல்லாமே எனக்கு சோஷியல் மீடியா டிராஃபிக் தான். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இந்த யூடியூப் சேனல் இருக்கிறதால யூடியூப் சேனல்லேருந்து எனக்கு டிராஃபிக் சோர்ஸ் கிடச்சிட்ருக்கு. மற்றபடி வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பல, எதுவும் டெலகிராம் குரூப் வாங்க, மற்றதை நான் எதாவது சொல்கிறேன். தென் வீடியோ முடிச்சுக்கலாம், ஏன்னா நம்ம 10 minutes மேலே கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Anyway, thank you for watching. Please subscribe. Bye bye.